ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ. ஸ்திரீபியः தீர்க்க சுமங்கலி பவ. கன்யாஸ்திரீபியः சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து. சர்வமங்களானி அபிவிருத்திர்பவத்து ததாஸ்து. இப்பொழுது நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பிசிக்ஸ் இன் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பௌத்த சாஸ்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் என்ற ஒரு தலைப்பில் தொடங்க இருக்கின்றேன். விபாகம் 1. இது தமிழில். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவானுடைய சஹஸ்ர பேர்களை பீஷ்மர் உச்சரிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா நின்று தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கார். அவள் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும் பொழுது மகாபாரதத்தில் சஹஸ்ரநாமங்கிறது 1000 பேர்கள் பகவானை பற்றி இந்த ரிஷிகள் இவர் சொல்லியிருந்தாலும் வியாசர் அவருடைய சந்ததிகள்லாம் எவ்வளவு அழகாக விஞ்ஞான ரீதியாக அது இருக்கின்றது என்பதை பற்றி, அதுவும் பிரத்யேகமாக குறிப்பாக இந்த காலத்தில் இருக்கும் இளைஞர்கள் மாணவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு இல்லாமல் இதில் உள்ள விஞ்ஞான தத்துவங்கள் எப்படி வெளிப்படையாக நமக்கு அது விளங்குகின்றது என்பதை பற்றி நான் குறிப்பிட இருக்கின்றேன். பார்க்கலாம். இப்பொழுது நேரடியாக நான் ஸ்டான்சா வாஜகம் 15க்கும் 82க்கும் நம்முடைய சாதாரண புஸ்தகங்களில் 15 இப்படி ஆரம்பம் ஆகும். லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷ தர்மாத்யக்ஷ கிருதா கிருதः சதுராத்மா சதுர்பாஹு சதுராத்மா சதுர்பாஹு சதுர்த்ரம்ஷ்ட்ரஸ் சதுர்புஜः. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது சதுராத்மா சதுர்பாஹு சதுர்த்ரம்ஷ்ட்ரஹ சதுர்புஜः. இந்த நான்கும் அப்படி எடுத்துக்கலாம். லோகாத்யக்ஷங்கிறது நமக்கு தெரியும். லோகத்தினுடைய அத்தியக்ஷன்னா லோகத்தினுடைய தலைவன், லீடர், அத்தியாபகன் சொல்கிற மாதிரி டீச்சர், அத்தியக்ஷன். லோகத்தினுடைய லோகஸ்ய அத்தியக்ஷக யஹ லோகஸ்ய அத்தியக்ஷக சக லோகாத்யக்ஷக. அதே மாதிரி லோகாத்யக்ஷ சுராங்கிறது தேவர்கள், அசுராங்கிறது அப்படின்னு போட்டாச்சுன்னா நேர் விபரீத அர்த்தம். அசுராங்கிறது அசுர ராட்சசன், அவனுக்கும் அத்தியக்ஷன் அவர் தான். சூரர்களுக்கும் அத்தியக்ஷன் அவர் தான், சொல்லிக் கொடுக்கப்பட்டவரும் அவர் தான். தர்மத்துக்கு அத்தியக்ஷன் அவர் தான். இந்த கிருதா அக்கிருத்தக, கிருத அக்கிருத்தக, இதுதான் நம்ம பார்க்கணும். கிருதாக்கிருத்தகன்னு சொல்லிடுறோம். சம்ஸ்கிருதத்தில் பதம் பிரிக்கிறச்ச, சந்தி பிரிக்கிறச்ச கிருத்தவும் அக்கிருத்தவும், ஆக்ஷன் இன்ஆக்ஷன் விட டூயிங் அண்ட் நாட் டூயிங், இதில் உள்ள விஞ்ஞான தத்துவத்தை நம்ம பார்க்கணும். எதுவுமே டூயிங் இருப்பவை என்று இருந்தால் இல்லாய்மை என்று ஒன்று இருக்க வேண்டும். இல்லாய்மை என்று இருந்தால் தான் இருப்பவை உங்களுக்கு அதை வைத்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒப்பிடுதல் அவசியம். எதிலுமே ஒரு உபமானம் காளிதாச மரணம் ரொம்ப ஷோரா அவர் எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணிடுவார். அதனால் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ரெஃபரன்ஸ் என்று ஒரு ஆதாரபூர்வமாக ஒரு செயல்பாடுகள் நாம் செய்ய வேண்டும். ஒன்றை நாம் ஒப்பிடும் பொழுது வேறொன்றிடம் வைத்துக்கொண்டு நாம் அதை ஒப்பிட வேண்டும். அதாவது இருப்பவை என்று ஒன்று இருந்தால் இல்லாய்மை ஒன்று இருக்க வேண்டும். ஒரு நாணயம் தலையா பூவா தலையா, ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பூவா தலையா. நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்க வேண்டும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ். அதே மாதிரி தான் இருப்பவை எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும், இருப்பவை இல்லாய்மை இருக்கணும். அதுதான் அந்த கிருத்தக எப்படி வருகின்றது, செயல்பாடுகள் செயல்கள் எப்படி வருகின்றதுனா செயலில்லாய்மை என்று ஒன்று இருந்ததினால் அதிலிருந்து புறப்படும் ஒரு செயல்கள் தான் செயல்கள் என்று நாம் குறிப்பிடுகின்றோமே தவிர செயல்கள் என்று தனித்து ஒன்று இருக்க முடியாது. அதற்கு செயலில்லாய்மை இல்லாய்மை என்று ஒன்று இருக்க வேண்டும். அதான் லாரன்ஸ் கிராஸ்னு ஒரு நல்ல அஸ்ட்ரானமர், ஜோதிஷ சாஸ்திரத்தில் பௌத்த சாஸ்திரத்தில் வல்லுனர், யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா நினைக்கிறேன். இப்போ தி யூனிவர்ஸ் ஹஸ் பீன் கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங்கிறார். ஒன்றும் இல்லாய்மையிலிருந்து இந்த உலகம் தோன்றியது, முதல் வெடித்தது. 3 செகண்ட்ஸ் 3 வினாடிகளுக்குள் உலகம் உண்டானது. பிக் பேங், பெரிய வெடிச்சத்தம் தான். நாத பிந்து கலைகள் எல்லாம் அதுலேருந்து தான் வருது. நாதம் பிந்துவெல்லாம் அழகாக இந்த இன்ஃபைனைட் டாட் அப்படிம்பாங்க காஷ்மீர சைவ சித்தாந்தத்தில்.
அதாவது அதனால்தான் அந்த கிருத்தக அக்கிருத்தக ரெண்டு இருக்கணும். இந்த மாதிரி தெளிவாக ஒரு வேத நூல்கள்லாம் எங்கேயுமே இருக்கிறதாக எனக்கு தெரியல. நான் எல்லாம் படித்து பார்த்தேன், எல்லா புத்தகமும் நிறைய பைபிளும் படித்தேன், குரான்லாம் படித்தேன். இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற விதங்கள் இல்லை, எனக்கு தென்படலை. அதனால் கிருத்தக அக்கிருத்தக சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. கிருத்தக இருந்தால் அக்கிருத்தக இருக்க வேண்டும், அதனுடைய தலைவன் தான் பகவான் விஷ்ணு அப்படி என்று இந்த ஆழ்ந்த கருத்தோட சிந்தனையோடு சொல்கிறார். அதுதான் பார்க்கணும். அப்புறம் எங்கே ஃபிசிக்ஸ் பௌத்த சாஸ்திரம் வருது பார்க்கலாம். லோகாதட்ச சுராதட்ச தர்மாதட்ச கிருதா கிருதா சதுராத்மா சதுர் பாஹு சதுர் திரம்ஷ்ட்ரஹ சதுர்புஜஹ. சதுராத்மா சதுர் பாவஹ சதுர் திரம்ஷ்ட்ரஹ சதுர்புஜஹ. சதுராத்மா, ஆத்மா என்கிறாள், அது 4. ஆத்மா, ஆத்மாங்கிறது அதுக்கு கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, வாய் கிடையாது. அதுக்கு ஒரு நிலை இல்லாய்மை, எல்லா விதத்திலையும் ஒரு ஆனந்தம்தான். அது பரமாத்மா ஆத்மா எல்லாம் ஒரு ஆனந்த நிலைமை. அதுக்கு சுகம் என்று கிடையாது, ஹாப்பி, சந்தோஷம் இல்லை. இந்த சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். ஆனந்தங்கிறது ஒரே நிலைமை, ஆனந்தமாக இருக்குது, பிளஸ் அப்படிம்பாங்க. சந்தோஷம் வந்தால் துக்கம், இது சொல்கிற மாதிரி கிருதா கிருத்தகன்னு சொல்கிற மாதிரி. பணம் வந்தால் பணக்காரனா ஏழைன்னு இருக்கணும். அப்போ தான் பணக்காரனுக்கு நீங்கள் அதை ஏழையோட ஒப்பிட்டு பார்க்கறச்சா அவன் பணக்காரன் இருக்கலாம். எனக்கு காப்பி குடிக்காமல் இல்லாத வசதி இல்லாமல் இருக்கும், ஆனால் அவன் காப்பி குடிப்பான். அவன் காப்பி குடிக்கிறான், அவன் பணக்காரன் எப்படி சொல்ல முடியும்னா, நான் காப்பி குடிக்காமல் எனக்கு அதை வாங்கிறதுக்கு கூடிய பண வசதி இல்லாமல் இருப்பதினால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவன் வசதியுடையவனாக ஆகிவிடுகின்றான். அதனால தான் அந்த நிலைமை அப்படின்னு வரும். அதுதான் கிருதம் அக்கிருதம். இப்போ சதுர் ஆத்மா 4 விதமான ஆத்மா. பௌத்த சாஸ்திரத்துக்கு போங்க, ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகமே 4 சக்திகளால் உண்டாக்கப்பட்டது. அது பொது விஞ்ஞானம், அது எல்லாருக்கும் தெரியும். பிசிக்ஸ்ல மாணவனுக்கு கூட தெரியும், பௌத்த சாஸ்திரத்தின் மாணவன் கூட நன்றாக அறிவான். என்னன்னா, ஆங்கிலத்தில் முதல்ல கூறுறேன், ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் நிலைமையான ஒரு வழிகாட்டுத வரைபாடு என்று சொல்லலாம். மாடல் அப்படின்னு, ஸ்டாண்டர்ட் மாடல். அது எப்படின்னா 4 சக்திகளை அது குறிக்கின்றன. எப்படின்னாக்கா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிசிட்டி மின்சாரமோ, காந்த சக்தி மேக்னட்டிசமோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இழுக்கிற சக்தி. காந்த சக்தி மாதிரி அது இழுப்பு சக்தி. நம்ம உலகத்துக்கு இழுப்பு சக்தி இருக்கு, அதனால தான் நம்ம நிற்கிறோம். உலகம் எப்படி இருக்கு, சூரியன் எப்படி இருக்கான்னா நம்ம இப்படி தான் நிற்கிறோம். நம்ம இழுப்பு சக்தி நம்மளை உலகம் அப்படி இழுத்துக்கிட்டு நம்மளை உள்ளே வச்சுக்காட்ட நம்ம அப்படியே மிதந்து வெளில வந்துடும். இருக்க முடியாது. நம்ம இந்த பஞ்சபூதங்களால், 5 ஐம்புலன் இந்திரியங்களால் நம்மளால் வாழ முடியாது இழுப்பு சக்தி இல்லாவிடில். அப்புறம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குது. இதுதான் 4 சக்திகள். ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளியர்னா அணுசக்திகள். அது எங்கே இருக்கும்னா, சரியாக பார்த்தாக்கா இந்த ஆட்டம் அணுக்கள் இருக்கு இல்லையா, அணுக்களுக்குள்ள முட்டைக்குள்ள மஞ்சள் இருக்கிற மாதிரி, யோக்னு சொல்கிற மாதிரி, முட்டையின் மஞ்சள் சொல்கிற மாதிரி, அதுக்குள்ள அணுக்களுக்குள்ள யோக், த எம்பிரியோ, த நியூக்ளியஸ்ம்பாங்க. அதுக்குள்ள சப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதாவது புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். புரோட்டான்ஸுங்கிறது நேர்மறை சக்தி இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி. எலக்ட்ரான்ஸ் அது சுற்றி வருது, அதுக்கு எதிர்மறை. நியூட்ரானுக்கு நியூட்ரல், அது பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, ஆனால் எனர்ஜி இருக்கும். பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவ் இல்லை. இப்போது அதுக்கு தான் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். உங்களுக்கு இது இருக்காமல், கொஞ்சம் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணும், உங்களுக்கு பிரமை சந்தேகங்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி நான் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். ஏன் ஸ்ட்ராங் வேணும்னா, அது அப்போ தான் இழுத்துக்கிட்டு அது அணுவாக இருக்கும். ஹைட்ரஜன் அணு, வாயு, பிராணவாயு அணுக்கள்லாம் இருக்கணும். அணுக்களாக இருந்தால் தான் பிராணவாயு உங்களுக்கு இருக்கும். அப்போ தான் நம்மளால் மூச்சு விட முடியும், இல்லைன்னா உலகமே இருக்காது. ஸோ த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வேணும். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் கிரியேட் ஆகிறது, அதாவது உண்டாக்கப்பட்டது. அதாவது கிரகங்கள் தான் அப்படின்னு பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா கிரகங்களும் ஹெவியாக இருக்கிறதுனால பக்கத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கிறதுனால ஒரு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸே கிரியேட் ஆகிறது ஒரு இதில் மூவ்மெண்ட் இல்லை, அதுகளுடைய அசைவின் காரணமாக. இப்போ காந்த சக்திங்கிறது பெரிய, அது சாதாரணமாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. நம்ம உலகத்தில் மட்டும் இல்லை, வெளியில் நம்ம சூரியனுக்கு இழுப்பு சக்தி, கிராவிட்டி இழுப்பு சக்தி இருக்கிறதுனால நம்முடைய உலகம் அது ஒரு பேலன்ஸ், சமமான ஒரு முறையில் இருக்கும். ஜாஸ்தி இழுப்பு சக்தி இருந்தால் நம்ம உலகம் நேராக உள்ளே போய் சூரியனுக்குள்ளே போய் அப்படியே அழிஞ்சிருவான். ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா, பலகீனமாக இருந்த சக்தியாக இருந்தால் அந்த உலகம் அப்படியே வெளியில் போயிடும். அவனுக்கு அவன் இழுக்கிற சக்தி இருக்காதுப்பா அவன் சூரியனுக்கு. இது வலதுகை சூரியன் நினச்சிங்க, இடதுகை உலகம்னு நினச்சிங்க.
இழுக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்காது. ஸோ அவன் அப்படியே போயிடுவான். சூரியனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவன் தூரமாக எங்கேயாவது ஒரு அந்த பிரபஞ்சங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஒன்றுமே இல்லை. அது மில்கி வே, பாலை வழி அப்படிம்பாங்க, மில்கி வே. இதுக்குள்ளேயே 100 கோடி 100 பில்லியன் சன்ஸ் இருக்குது. 10,000 கோடி சூரியன்கள் இருக்காங்க நம்ம கேலக்சியில், நம்ம மண்டலம், இந்த மில்கி வேங்கிற மண்டலம்னு வச்சுக்கோங்க. இதில் 10,000 100 பில்லியன் சன்ஸ். அப்போ 100 பில்லியனுங்கிறது 10,000 கோடி சூரியன்கள் இருக்காங்க. ஒரு சூரியனுக்கும் கிரகங்கள் இருப்பான். அந்த கிரகங்கள்லாம் அந்த சூரியனுடைய சக்தியை வச்சுக்கிட்டு சுற்றின்னு இருக்காங்க, கிராவிட்டி. அதுக்குள்ளேயே அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா நம்மளை வந்து இடிப்பான். பக்கத்தில் இருக்கிற ஆண்ட்ரோமிடா ஸ்டார்னு ஒன்று இருக்குது, ப்ராக்சிமா சென்டாரி எல்லாம் இருக்குது, ஆண்ட்ரோமிடா கேலக்சின்னு இருக்குது. ப்ராக்சிமா சென்டாரி நம்ம சூரியனுக்கு நம்ம அண்ணா பக்கத்தில் தான் இருக்கான். அவனுக்கு 2 கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு. அவனுக்கும் ஒரு கிராவிட்டி இருக்கும். அதனால தான் 2 கிரகங்கள் அவனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. இல்லைன்னா அதெல்லாம் லூஸ் ஆகி நம்ம கிரகங்கள் வந்து நம்மளே விழுந்து இடிக்கலாம், போயிடும். அப்படி காத்தாடியில் அப்படி பந்து அப்படி கையில் சுற்றி அப்படி விட்டிங்களா சர்ன்னு போகிற மாதிரி அது போயிடும். வீக்காக இருந்ததுன்னா கிராவிட்டி, அந்த சூரியனுடைய கிராவிட்டி. சரி, சூரியனும் இந்த 10,000 கோடி சொன்னேன் இல்லையா சூரியன்கள்லாம், நடுவில் ஒரு பெரிய பிளாக் ஹோல், கரும் புள்ளின்னு இருக்குது, அதுதான் பிளாக் ஹோல். அது கிராவிட்டி. அந்த கிராவிட்டி இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் சக்கரம் மாதிரி சங்கு சக்கரம்னு சொல்கிறோம் நம்ம மகாவிஷ்ணுவோட. அது ஒரு ஃபிசிக்ஸ் தான். சக்கரம் இதுக்கு ஆயுதமாக அவர்கிட்ட இருக்குன்னா இந்த சுற்றல்களை நம்ம உலகமும் அவனுக்குள்ளேயே சுற்றிக்கிறான். அதனால தான் உங்களுக்கு பகல் இரவு வருது இல்லையா, அவனுடைய இதில் கோளில் அவன் சுற்றுறான். அதனால இந்த பக்கம் சுற்றினா சூரியனை பார்த்துட்டு இருந்தா பகல், இந்த பக்கம் வந்தால் இரவு. உலகமும் சுற்றுறது, உலகமும் சூரியனை சுற்றுறது. சூரியனும் தன்னுடைய 9 குழந்தைகளும் சேர்த்து 10,000 அண்ணன் தம்பிகளோட நடுவில் வசிக்கும் அந்த கரும் புள்ளியில் கிராவிட்டி, ஒன் ஆஃப் த 4 ஃபோர்ஸஸ், 4 சக்திகளில் கிராவிட்டி நான் கூறினேன் அல்லவா. அதில் உள்ள மத்தியம சக்தியானது அந்த கரும் புள்ளி பிளாக் ஹோல். அது கிட்ட போச்சுன்னா இழுத்துருதுன்னா அப்புறம் வெளியில் லைட் உள்ளே போனால் கூட அவ்வளோதான், உங்களுக்கு அது ஆளு க்ளோஸ். இப்போ ரிஷிகளுக்கெல்லாம் அந்த காலத்திலே பார்த்தாங்க, வெளிச்சம் லைட்டு சிலவாட்டி கொஞ்சம் ரொம்ப தூரத்துலேருந்து இந்த கிராவிட்டிலே வந்து அது சிலவாட்டி திரும்பும். ஒரு ஏதாவது ஒரு வெயிட்டு கீட்டு நடுவில் ஒரு உலகம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கிராவிட்டி இழுக்கும். அவ்வளோ கிராவிட்டி இருக்காது, இழுக்கிற கிராவிட்டி இருக்கும், வந்துட்டு அப்புறம் வீக் ஆகிடும். இந்த கிராவிட்டி, இந்த காந்த சக்தி ஆன ஒரு பொருள், ஒரு உலகம் இருக்கலாம், ஒரு சூரியன் இருக்கலாம், ஒரு கிரகங்கள் இருக்கலாம், என்னவோ இருக்கலாம். அப்புறம் அது வீக்காக இருந்ததுன்னா அது திருப்பி அது வழிக்கு போயிடுறது. எப்படி இந்த பாம்பு எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி போயிட்டே இருக்கும், நடுவில் ஏதோ தடசம் வந்ததுன்னா இந்த பக்கம் பார்த்து போயிடுற மாதிரி. அந்த மாதிரி அதுக்கு வீக்காக இருந்ததுன்னா அது விடுபட்டு அது போகிற வழியில் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த கிராவிட்டி, இந்த பிளாக் ஹோல் தான் நம்ம மில்கி வே கேலக்சி என்று கூறப்படும் அந்த மண்டலம். அந்த மண்டலத்தில் இருக்கப்பட்ட 10,000 கோடி சூரியன்கள், 10,000 இல்லை 10,000 கோடி, 100 பில்லியன்கிறான் ஸ்டார்ஸ். ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி. அப்போ 100 × 100 10,000 கோடி. நினச்சி பார்க்க முடியுமா? நம்மளது ஒரு சூரியனை பார்க்குறோம், 10,000 கோடி. 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, 10,000 கோடி சூரியன் இருக்கான். நம்மளது இன்னும் நம்ம மண்டலங்கள மாதிரி கணக்கு எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 மண்டலம், கோடி மண்டலங்க. 10,000 மண்டலம் இல்லைம்மா, 10,000 கோடி மண்டலங்கள் இருக்கு. ஒரு மண்டலத்திலையும் கிட்டத்தட்ட 10,000 கோடி சூரியன் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க நாசா விஞ்ஞானிங்க. ஏன்னா நிறைய அட்வான்ஸ் டெலிஸ்கோப் இதெல்லாம் நம்ம ரிஷிகள் புரிஞ்சு வச்சுருந்தா இந்த சதுர் ஃபோர்ஸஸ், இந்த 4 ஃபோர்ஸஸ், சதுராத்மா, சதுர் பாஹு, சதுர்பாஹு, சதுராத்மா, சதுர்பாவ, சதுர் திரம்ஷ்டஸ், சதுர்புஜஹ அப்படிங்கிறாங்க. சதுராத்மா, சதுர்பாவங்கிறது இதை வர்ணிக்கிறது. எப்படி வர்ணிக்கிறது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருந்தால் என்ன, எலக்ட்ரிசிட்டியாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் அதோடைய அணுலேருந்து வெளில போகிறத பாசிட்ரான் ஆகிடும். அந்த மூமெண்ட் வந்து ஃபோர்ஸ், ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு ஃபோர்ஸ், ஒரு சக்தியை கிரியேட் பண்ணுறது, உண்டாக்குறது. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியணும். அந்த எலக்ட்ரிசிட்டி தான் நீங்கள் பல மோட்டரு, பல காரியங்கள் எல்லாம், கார்லேருந்து இதில் மோட்டர்லேருந்து எல்லாம் விமானத்தில் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வேணும். அது பெட்ரோல் மூலமாக வரலாம், சூரிய சக்தியிலேருந்து வரலாம், எப்படி வேணாலும் அந்த ஃபோர்ஸ் வரலாம், சக்தி வரலாம். அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வேணால் காந்த சக்தி, மேக்னட்டிசம் இருக்குது. நம்ம உலகமே காந்த சக்தி, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிம்பாங்க. அந்த காந்த க்ஷேத்திரத்தினால் அப்படியே அது அப்படியே சுத்தின்னு இருக்கு. இந்த காந்த சக்தி வந்து அப்படியே நம்ம உலகத்தை அப்படியே நல்ல அந்த பெல்ட்டும்பாங்க, அந்த வழிபாடு, அந்த பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சுழற்சி
வழிபாடு, வழித்தலம்னு சொல்லலாம். அது அப்படியே ஒரு வழி மாதிரி அப்படியே நம்ம உலகத்தை பாம்பு அப்படிங்கிற மகாவிஷ்ணுவோட பாம்பு சுற்றின்னு இருக்கு அப்படிம்பார். அது விஷ்ணுநாதன் முதல்ல வரும், நான் சொல்கிறேன். ஏனென்றால் அல்ட்ரா வயலட் ரேஸ் சூரியன்லேருந்து வர்றது ரொம்ப கொடுமையானது, நம்ம உடம்புக்கு அதை பலவிதமான நோய்களை கொடுக்கக்கூடியது. அதை சற்று நன்றாக தடுக்கின்றது, நம்மளை பாதுகாப்பு செய்கின்றது, பாதுகாக்கின்றது. இப்போ இதெல்லாம் இருக்கு. அந்த காந்த சக்தி வேணா தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிட்டி நம்ம பார்த்தோம். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி அணுக்களை வச்சுருக்கு, வீக். அதனால் இந்த சதுர்பாவம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நான் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி அது செயல்பாடு நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு அணுக்குள்ளே எப்படி அது இறுக்கி பிடிச்சி இருந்துச்சு, அதுதான் அந்த பாவம். அந்த பாவம் கிராவிட்டினா என்ன, இழுக்கிறது. அப்படியே எல்லா சூரியன்கள் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ். அதுக்கு பாவம் கிராவிட்டி ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக், மின்சாரம், காந்த சக்தி எல்லாம் எப்படி வீக்காக இருக்கிற பலகீனமாக இருக்கிற அணு சக்தியும் இருக்கு. அதெல்லாம் தேவை. அதெல்லாம் தான் இந்த உலகத்தை விவரணம் செய்கின்றது. உலகத்தை பற்றி அதுகளெல்லாம் அதனுடைய இதிகாசங்கள், அதனுடைய வர்ணனைகள், அதனுடைய அதிசயங்கள், அதனுடைய சரித்திரங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த 4 சதுராத்மா, சதுர்பாவ, சதுர்திரம்ஷ்டன என்ன, திரம்ஷ்டன்னா சரியா பார்த்தா பல்லுன்னு சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் உண்டு. ஆனால் பில்லர், 4 தூண்கள். எதுக்கு இந்த 4 சக்திகளுக்கு? என்னெல்லாம் சக்தி? நான் சொல்லி கொடுத்த சக்தி தான், ஐன்ஸ்டீன் சொல்லி கொடுத்தது தான். ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இருக்கிற சக்தி அணுசக்தி, பலகீனமான அணுசக்தி, சக்தி வாய்ந்த அணுசக்தி, மின்சார காந்த சக்திகள் எல்லாம். மின்சாரமும் காந்தமும் இணைந்து தான் வரும். மின்சாரம் நிறைய பாய்ச்ச மேக்னட்டிசமே கிரியேட் ஆகும். அதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி. அதனால தான் 4 கூட நிறுத்தி கரெக்டாக இருக்கும், அதுதான் சரியானது என்று மிக தெளிவாக நம்முடைய பௌத்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதுதான் அடிப்படை. அதை அடிப்படையாக நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய பல செயல்பாடுகள், பல பொருட்கள், விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பார்க்கும் தொலைக்காட்சிகள், நீங்கள் வானொலிகள் எல்லாமே இதனுடைய அடிப்படை. இதனுடைய அடிப்படையின் மூலமாகத்தான், இதை வைத்துக்கொண்டு தான் விஞ்ஞானிகள் பல பொருள்களை ஆராய்ச்சி செய்து அதனுடைய பாவங்களை அறிந்து அந்த பொருள்களை அவர்களால் உற்பத்தி செய்ய முடிகின்றது. இந்த 4 ஃபோர்ஸஸ். சதுர்திரம்ஷ்ட, அந்த திரம்ஷ்டம் தான் என்னது நான் சொன்னேன், பல்லு. அதான் அது தாங்கக்கூடிய சக்தி. சதுர்புஜக, புஜங்கிறது பாஹு வேற, சதுர்பாஹு வேற, சதுர்புஜக வேற. இந்த புஜங்கிறது கை. இந்த 2 கைகளை வைத்துக்கொண்டு தான் அந்த பகவான் அந்த சக்திகளை தாங்கிறார். எல்லா சக்திகளையும் இந்த புஜங்களால், அதாவது ஒன்றுக்கொன்று பிசிக்ஸ் போவோம். பௌத்த சாஸ்திர பிரகாரம் நாம் போவோமே ஆனால் அந்த பௌத்த சாஸ்திரத்தில், பௌத்த நூல்களில் கூறப்பட்டிருக்கின்ற இந்த தத்துவங்கள், விஞ்ஞான தத்துவங்கள், இந்த விஞ்ஞான நியமங்கள், செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தாங்கிக் கொண்டு போகின்றன. இதை தாங்கிக் கொண்டு போகக்கூடிய ஆள் மகாவிஷ்ணு. அவருடைய புஜங்கள் 4 புஜங்கள். ஒரு புஜம் ஸ்டாண்டர்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஒரு புஜம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு புஜம் ஸ்ட்ராங் சக்தி வாய்ந்த அணு சக்தி, ஒன்றொன்று பலகீனமான அணுசக்தி, காந்த சக்தி, இழுப்பு சக்தி, விஞ்ஞான காந்த சக்தி அப்படிங்கிற 4 படைப்புகளினால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை தாங்கிக் கொண்டு கைகளால், 4 கைகளால் தாங்கிக் கொண்டிருக்கின்றார் பகவான் என்றால் அந்த 4 கைகள் உடையதுதான் நம்மளை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கின்றது. சதுர்புஜக. அடுத்தது நீங்க 82 நினைக்கிறேன், உங்க புத்தகத்திலையும் 82 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா புத்தகத்திலையும் இது 82 வர, குறிப்பாக எல்லா புத்தகத்திலையும். அது எப்படின்னா சதுர்மூர்த்தி, சதுர்பாஹு, சதுர்வியூக, சதுர்கதிஹி, சதுராத்மா, சதுர்பாவக, சதுர்வேதவித் ஏக பாத் அப்படின்னு வருது. அது 82வது நான் பார்க்கும் சில புத்தகங்களில் வருது. சதுர்மூர்த்தி, சதுர்பாஹு, சதுர்வியூஹ, சதுர்கதிஹி, சதுராத்மா, சதுர்பாவ, சதுர்வேத வித் ஏக பாத். இது 82ல் தான் வருது இந்த ஸ்லோகம். சதுர்மூர்த்தி, சதுர்பாஹு, சதுர்வியூஹ, சதுர்கதிஹி, சதுராத்மா, சதுராத்மா, சதுர்பாவக,
சதுர்வேத வித் ஏகபாத் அப்படின்னு வரும். இப்போது சதுர்மூர்த்தி, சதுர்மூர்த்தினா என்ன? மூர்த்தினா ஒரு பிம்பம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மூர்த்தினா என்ன? பிம்பம். எல்லோரும் கேள்வி பண்ணுவோம், மற்ற மதம்லாம் இந்த விக்கிரகங்களை வழிபடக்கூடாது, ஐடில்ஸ் வர்ஷிப் இருக்கக்கூடாது, அது அப்போ செய்தால் அது பாவம் அப்படின்னு. அது அவங்களுடைய சாஸ்திரம், அவங்களுடைய அறியாமை கூட இருக்கலாம். மூர்த்தினா கான்சென்ட்ரேஷன், தியானம் செய்வதற்காக. இப்பொழுது நான் இதுதான் என்னுடைய ஒரு ஐடில், இது ஒரு மூர்த்தி, இதை வைத்துக்கொண்டு தான் என்னால் புத்தகம் படிக்க முடியும். கையில் பென்சில் இருந்தால், சாக் பீஸ் இருந்தால் தான் கரும்பலகையில் எனக்கு போர்டில் எனக்கு எழுதி மாணவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். அதுவும் ஐடில். கையில் இருக்கிற பென்சிலோ சாக் பீஸோ ஐடில், கரும்பலகையோ ஐடில். மருத்துவர்களிடம் இருக்க அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவர்களிடம் இருக்கின்ற அந்த கத்தியோ அந்த கத்திரியோ இதெல்லாம் அவர்களுக்கு ஐடில். இல்லாவிடில் அறுவை சிகிச்சை எப்படியாப்பா செய்ய முடியும்? மந்திரம் தான் போட்டு காட்டிட்டு இருக்கணும். எல்லாமே எல்லா பொருள்களும் அங்கங்கே அப்பப்போ ஐடியலாக இருக்கின்றது. அப்போ மூர்த்தி என்பது ஒரு சுட்டிக்காட்டல், ஒரு குறிப்பீடுதல். இப்போ குருவாயூர் மூர்த்தினாக்கா அவர் அந்த சுவாமி மூர்த்தி வந்து சிறிதாகத்தான் இருக்கும். வெங்கடாஜலபதி திருப்பதியில் அவர் ஆஜானுபாகுவாக இருப்பார். அப்போ அந்த மூர்த்தியை வைத்துக்கொண்டு அந்த கோவில்களை அடையாளம் செய்வது போல் இந்த சதுர்மூர்த்திகள், இந்த ஸ்டாண்டர்ட் ஃபோர்ஸ், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்று இந்த 4 மூர்த்திகளை வைத்துக்கொண்டு இவர்கள் 4 மூர்த்திகள் என்று கூறுகின்றோம். குருவாயூரில் சென்றால் குருவாயூருடைய, நான் இந்த படத்தை காட்டினா உங்களுக்கே தெரியும், குருவாயூருடைய குருவாயூரப்பன் என்று உங்களுக்கு தெரியும். வெங்கடாஜலபதி மாதிரி சங்கு சக்கரமெல்லாம் வச்சுக்கிட்டு அலமேலு மங்கா தாயாரை நெஞ்சில் வச்சு கொண்டிருந்தால் அது உங்களுக்கு படத்தை காட்டினா போதும், திருப்பதின்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அதனால இந்த ஃபோர்ஸ்னு சொன்னால் என்ன? அந்த ஃபோர்ஸ் உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. மின்சார சக்தியை எப்படிப்பா கண்ணால் பார்க்க முடியும்? அனுபவம் தான் வரும். அதற்காக அதை இப்போது அவர்கள் பெருசாக ஃபோர்ஸ்னு அதற்கு ஒரு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அந்த சக்திக்கு ஒரு பெயர், ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் மாடல்னு சொல்லிட்டு அதில் வந்து பெயர் என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ். கிராவிட்டிங்கிறது ஒரு மூர்த்தி. அந்த சக்திக்கு பேரு கிராவிட்டின்னு வைத்தாங்கள் ஆங்கிலேயர்கள். அது ஒரு மூர்த்திங்கிறோம் நாம். சதுர்மூர்த்தி, சதுர்பாவ, சதுர்வியூகம். பாவத்தை பற்றி சொல்லிட்டேன், அதோடைய வர்ணனை எப்படி அது இயங்குகின்றது. கிராவிட்டிங்கிறது என்னது? இழுக்கிறதுன்னு தெரியணும், சுடுறதுன்னு இல்லை, இழுக்கிறது, இழுக்கும் சக்தி. அணுசக்தினா அதுக்குள்ள எப்படி அந்த இதை பிடிச்சு இழுத்து அப்படியே கட்டி இழுத்து கொண்டு அதை பிடித்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரியணும். அது வந்து ஒரு புகை இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அதோடைய பாவங்கள் தெரிஞ்சால் தான் அந்த சக்தியை தான் டிஸ்கிரிப்ஷன். வாட் இஸ் தட் ஃபோர்ஸ்? அந்த சக்தி என்பது எனப்பட்டது என்ன? மின்சாரம் என்றால் என்ன? அதை நான் வர்ணனை செய்ய வேண்டும் இல்லையா? மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு தி அதர்னு நான் உங்களுக்கு வர்ணனை செய்ய வேண்டும். அதனால் போகின்ற காலத்தில் அது செய்யக்கூடிய விளைவிக்கக்கூடிய சக்திகள்லாம் நான் சொல்லித்தரணும். அதனுடைய பாவம் இப்படி தான்பா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தரணும். ஹைட்ரஜனில் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது, அதனுடைய பாவம். அதனால் இந்த சதுர்பாவம், சதுர்வியூகம் என்றால் என்ன? அது பெரிய வார்த்தை, சதுர்வியூகம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மகாபாரதத்தில் அந்த சக்கர வியூகத்தில் அபிமன்யு போய் அவனால் வெளியில் வர தெரியல. வியூகங்கிறது சக்கர வியூகம். வியூகங்கிறது ஒரு சர்க்கிளில் வந்து இப்போ நீ உதாரணமாக நடுவில் வந்து ஒரு ஆணி இது மாதிரி சொல்லுவாங்க, இந்த பைவெட்டுமாங்க ஆங்கிலத்தில். ஆணி அடிக்கும் இந்த இதெல்லாம் இந்த ஸ்போக்ஸ், அந்த கம்பிகள்லாம் வந்து அதில் போய் குத்திட்டு இருக்கும் இல்லையா? ஒரு சக்கரத்தில் நடுவில் தான் அந்த தளபதி இருப்பான், சுற்றி வர அது சுற்றிட்டு இருக்கும். ஆனால் சாதாரணமாக இதெல்லாம் வந்து தலைதெறிக்க கட்டுப்பாடு இல்லாமல் அப்பப்போ நான் சாதாரணமாக போகும், அப்பப்போ கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல்லாம் போகும். அந்த குதிரையுடைய என்ன சொல்லுவாங்க, இந்த லடாகத்தை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு குதிரையுடைய ரெயின்ஸ், கேச்சிங் த ரெயின்ஸ் ஆஃப் த ஹார்ஸ், அந்த பிடித்து கொண்டு நாம் குதிரையுடைய இதை குதிரையை ஓட்டுகின்றோம். அதுபோல் இந்த நடுவில் இந்த பைவெட் போனோம், எல்லா அந்த ஸ்போக்ஸ் அந்த கம்பிகளாக இருந்து அந்த சக்கரம் ஓடுறதுக்கு. ஸோ அந்த பகவான் தான் நடு ஸ்பைரல். அந்த வியூகம் அவருக்கு தான் தெரியும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி, அது மின்சார சக்தி, மின்சார காந்த சக்திகள் எப்படி இயங்க வேண்டும், அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், கிராவிட்டி காந்த இழுப்பு சக்தியின் குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த முறையில் அது செய்ய வேண்டும், எத்தனை வேண்டும், எவ்வளவு வேண்டும். உதாரணமாக சூரியனுடைய இழுப்பு சக்தி சாதாரணமாக பேலன்ஸ்டாக சராசரியாக இருப்பதினால்தான் நம்முடைய உலகம் அவரை சுற்றி 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 கொண்டு போகின்றது. இல்லாவிடில் ஒன்று அவர் நம்மை இழுத்து முழுங்கி விடுவார், இல்லாவிடில் நம்ம அவரை விட்டு எங்கேயோ போயிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இயக்குகின்ற அந்த பைவெட், அந்த வியூகம், இந்த சக்கர வியூகம். அதான் சக்கரம்னு சக்கர பாணின்னு நம்ம சொல்கிறோம். அவர் பாணி, அவர் கைகளில் சக்கரம் இருக்கின்றதுனா சக்கரங்கிறது சுழற்சி.
என்டையர் உதாரணமாக நம்முடைய சூரியன் தான் கிராவிட்டி, இழுப்பு சக்தி நடுவில் இருக்கான். அவனை சுற்றி 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 சக்கரம் மாதிரி சுற்றி சுற்றி 9 கிரகங்கள் போகிறது. நம்முடைய சூரியன் அவனுடைய 10,000 அண்ணன் தம்பிகளோட நடுவில் இருக்கிற கிராவிட்டி, பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க, கருங்குழி, அதுதான் பெரிய பவர்ஃபுல் கிராவிட்டி. அதை சுற்றி 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 வருது 10,000 அண்ணன் தம்பிகளோட. 10,000 கோடி சோலார் சிஸ்டம்னு நம்ம சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதே போல் பல சிஸ்டங்கள் இருக்கு. பக்கத்து ஸ்டார் பேர், நட்சத்திரம் பேர் ப்ராக்சிமா சென்டாரி. அவன் நம்ம சன் மாதிரி, அவனோட தம்பியா இருக்கலாம். ரெண்டு கிரகம் தான் அவனுக்கு இருக்கு. 10,000 கோடி இந்த மாதிரி நம்ம சூரியன் மாதிரி இருக்கான் நம்ம மில்கி வேல மட்டும். அப்போ அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? எல்லாரும் சக்கரம். அந்த 10,000 கோடி சூரியன்களும் சக்கரம் சுற்றி 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 தான் வரான். சுத்தாம போல 232 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகுமா நம்மளுடைய ஒரு சூரியன் தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு அப்படியே ஒரு சுற்றி வரத்துக்கு. ஒரு கணக்கு இருக்குது அதில். 232 262 தெரில, மில்லியன் லைட் இயர்ஸ். லைட்டுங்கிறது வெளிச்சங்கிறது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் 300,000 3 lakhs 300,000 300,000 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு அது போயிட்டு இருக்கு ஸ்பீடு. 3 lakh கிலோமீட்டர்ஸ் இல்லை, 1,86,000 மைல்ஸ், இல்லாட்டி போனால் 300,000 கிலோமீட்டர், 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். உதாரணமாக நம்ம ட்ரெயினில் போகிறோம், காரில் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டரில் ஓட்டுறோம் காரு, அவ்வளோதான். ஒரு அவருங்கிறது 3,600 வினாடி இல்லையா? 3,600 வினாடியில் நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் போகலாம், 130 கிலோமீட்டர் போகலாம். விமானம் மூலம்னா 700-800 கிலோமீட்டர் போகலாம் ஒரு அவருக்கு. சூரியன் ஒரு வினாடியே 3 லட்சம் கிலோமீட்டர் போகலாம். வெளிச்சம், லைட், ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ இதெல்லாம் தெரியணும். எல்லாருமே சக்கரபாணி தான், எல்லாருமே சக்கரமா. அதுதான் சக்கரம் மகாவிஷ்ணு வச்சுட்டு இருக்காரு கையில். அது வரும் சக்கரபாணி, வரமாலி, கதீஷாருங்க எல்லாம் வரும், நான் சொல்கிறேன். அப்போது இந்த வியூகங்கிறது இந்த சக்கரம் தான். சக்கர வியூகம்னு சொல்கிற மாதிரி இந்த வியூகம், சதுர் வியூகம். இந்த ஒரு இதுக்கும் ஒரு வியூகங்கள் இருக்குது. அதை கட்டுப்படுத்த வேண்டியது அந்தந்த சக்திகளுடைய கட்டுப்பாடு, பொருள், அதிகாரம். இல்லாட்டி போனால் எலக்ட்ரிசிட்டி சும்மா போச்சுன்னா அது எல்லா இடத்துலையும் எரிச்சிட்டு போயிடும். அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடு தான் சதுர் வியூகங்கிறார். 4 ஃபோர்ஸுக்கும் சக்திக்கும் சதுர் வியூகம். யார்? பகவான் தான். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த வியூகம் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. அதை சுற்றி கொண்டு அது சுழற்சி இருக்குது. கட்டுப்பாட்டுடன் அதுகள் சுழன்று வருகின்றது, சுழல் இருக்கின்றது. அதை கட்டுப்படுத்துவது அந்த சதுர் வியூகம். சதுர்கதிங்கிறார். சதுர்கதினா என்ன அர்த்தம்? கதினா அதை கடைசி நம்ம போய் அடைய வேண்டிய நிலைமை 4 இருக்கின்றது. ஒன்று இந்த ஃபோர்ஸில் போவோம், இல்லைனா கிராவிடேஷனில். இப்போ பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போனாலும் இன்னொரு யூனிவர்ஸுக்கு, இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போகலாங்கிறாங்க. அது அவ்வளவு சக்தி. லைட்டு உள்ளே பாஞ்சா கூட வெளியில் வர முடியாது. ஒன்றும் அதை விட்டு வெளில வர முடியாது. போனது தான். அவ்வளவு இழுப்பு சக்தி அதுக்கு, பிளாக் ஹோலுக்கு. அதை சுற்றி தான் நம்மளுடைய 10,000 கோடி சூரியன்கள் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய சூரியனும் அவனுடைய 9 குழந்தைகளும் சுற்றின்னு இருக்காங்க. அப்போது எதுக்கு நான் இதெல்லாம் கூற வரேன்னா, அந்த கதி நம்முடைய கதி கடைசியில் அந்த சென்ட்ரல் பாயிண்ட், அந்த பைவட் என்ற சக்கரத்துக்கு இருக்கிற அந்த நடு, எல்லா இதுகளும் போய் சேருகின்ற இடம் இருக்கே, சிங்குலாரிட்டிம்பாங்க ஆங்கிலத்தில். ஏனென்றால் அது அங்கே தான் போகும். சதுர்கதி, இந்த 4ம் அதனுடைய கதி அதுதான். அதனுடைய கடைசி இருப்பிடம், போகும் இடம், அதுகள் காண்கின்ற கடைசி இடம், அந்த இடம்தான் பகவானுடைய இடம்தான். 4த்துக்கும் கதிகி, சதுர்கதிகி. 4 இதுவும் அந்த இடத்துக்கு போயிடும். 4 ஃபோர்ஸஸும் கடைசியில். இப்போ யூனிவர்ஸ் சாஸ்திர பிரகாரம், ஃபிசிக்ஸ் பிரகாரம் இப்போ நம்ம யூனிவர்ஸே விரிஞ்சு கொண்டு இருக்கின்றது. கிரேட் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறாங்க. அப்புறம் கிரேட் ஷ்ரிங்கேஜ்னு வருது. இந்த இழுப்பு சக்தி குறைய எல்லாமே அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும். சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு சென்ட்ரல் இருக்கிற அந்த பைவட், அந்த மூல இதுக்கு இழுப்புக்கு சிங்குலாரிட்டி, ஒருமைத்தனமாக ஆகிவிடுது. ஒருமைத்தனம் அது ஷ்ரிங்கேஜில். அது அப்படியே சுருங்கினா விரிவு ஆகிறதுக்கு, அது பல இடங்களுக்கு விரிவாக செல்வதற்கு அதுகளுக்கு முடியவில்லை. பலகீனமாகிவிட்டது. இந்த இழுப்பு சக்திகள் பலகீனமாகிவிட்டதனால், இல்லை கூடுதல் ஆகிவிட்டதனால், இழுத்து அவர்களுக்கு போக முடியாமல் கடைசியில் எல்லாமே ஒன்றாக திருப்பி வந்துவிடும். ஏனென்றால் அதுகள் பலகீனமாகிவிட்டிருக்கிறது, இழுப்பு சக்தி ஜாஸ்தியாகி விடுகின்றது. அப்பொழுது அது இழுப்பு சக்தி ஜாஸ்தியாகிவிடுதுனால் அதுகளுடைய வெயிட், மாஸ், கனம் கம்மியாகுதுனால் அதுகள் இதுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இந்த சென்ட்ரல், பிரதான, முக்கிய
நடுவில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான என்று கூற விரும்பவில்லை, அதிசக்தியான அந்த இழுப்பு சக்திக்கு எல்லாம் உட்பட்டு எல்லா கோடான கோடி மண்டலங்கள், அதில் உள் இருக்கக்கூடிய 10,000 கோடி சூரியன்கள், ஒரு சூரியனுடைய குழந்தைகள், கிரகங்கள் எல்லாமே திருப்பி சிங்குலாரிட்டி, ஒருமைக்கு வந்து விடுகின்றது. அது அந்த சதுர்கதிகி அழகா சொல்றார். சதுர்கதிகி, சதுர்மூர்த்திஸ், சதுர்பாவஸ், சதுர்வியூகஸ், சதுர்கதிகி, சதுராத்மா, சதுர்பாஹு. இப்போ சதுர்புஜக பார்த்தோம், பாஹுன்னா என்ன அர்த்தம்? ஷோல்டர்ஸ் அர்த்தம், தோள்பட்டை. இந்த தோள்பட்டையினால் தானே இந்த உலகத்தை நீங்கள் 4 சக்திகளை நம்ம தாங்குற மாதிரி இந்த தோள்பட்டை தாங்கக்கூடியது. இந்த 4 சதுரும் அவருக்கு 4 பாகு, 4 தோள்பட்டைகள் என்னத்தினால் இருப்பதுனால் 4 சக்திகளை அவர் ஏன் 4ன்னு எடுத்தாங்க? 5ன்னு எடுக்கலாமே, 6ன்னு எடுக்கலாமே, 7ன்னு எடுக்கலாமே. இந்த நம்பர் 4ஐ ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த 4 முக்கிய சக்திகளான இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் வீற்றிருக்கும் இந்த 4 சக்திகளை குறிப்பதற்காக. அதனால்தான் இந்த தோள்பட்டைகள் 4 இருக்கின்றது என்றால் பகவானுக்கு, தெய்வத்திற்கு, அவர் அந்த தோள்பட்டையில் 4 தோள்பட்டைகளிலும் ஒரு சக்தி, 4 சக்திகளை ஒரு தோள்பட்டையில் அவர் தாங்கிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம் வருகின்றது. அதனால்தான் சதுர்பாகு, சதுர்புஜம் வந்து கை நான் சொன்னேன், அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்கும் அணைக்கிறதுக்கும் 4 கை, ஒரு சக்தியை அவர் அணைக்கிறார். இது அப்படியே தாங்கிறார், வெயிட் தாங்குற மாதிரி, தலையில நீங்க வெயிட் தாங்குற மாதிரி அப்படியே தோள்பட்டையில 4த்தையும் தாங்குறார். சதுர் பாஹு. சதுர்வேத வித், சதுர்வேதம்னா என்ன? 4 வேதங்கள் சொல்லலாம், ருக்வேதம், எதிர்வேதம். இந்த வேதங்கள், இந்த 4 சக்திகள் ஸ்டாண்டர்ட் மாடலில் விற்று இருக்கும் இந்த 4 சக்திகள், அப்போ கூறினேனே, அந்த 4 சக்திகளை ஞானம் வரணும், வேதம் வரணும், இந்த வித்யை இருக்கணும், சதுர்வேதத்தினுடைய வித்யை இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஒரு சக்தி என்ன பண்றதுன்னு தெரிய வேண்டாமா? அதெல்லாம் கடைசியில் ஏக பாத். நான் சொன்னேன், இந்த கதிகி எல்லாமே ஏக பாத் என்ற காலுன்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒரே காலில் போகின்ற ஒரே இடத்திற்கு சிங்குலாரிட்டி தான், ஏக பாத். அந்த கதிகி வந்து ஏக பாத்துக்கு போகிறது. கொஞ்சம் அன்வயம் பண்ணோம் சம்ஸ்கிருதத்தில், எப்பொழுதுமே சப்ஜெக்ட் படிக்கிட்டு கொஞ்சம் அப்படி போடுவாங்க. அதனால தான் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உகந்த பாஷைம்பாங்க. அப்போ அதனால அந்த ஏகபாதான கதிகி எல்லாம் கடைசியில் அவர்கிட்ட தான் போகும், சிங்குலாரிட்டிக்கு போகும், ஒருமைக்கு போகும். இந்த ஒருமையை அழகாக பகவான் மூலமாக இந்த பௌத்த சாஸ்திரத்தை அவங்க விவரித்து இருக்கிறார்கள். மேலும் நான் இதை பற்றி நிறைய வாசகங்கள் இருக்கின்றன ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். எப்படி அது நவீன பௌத்த சாஸ்திரத்திற்கு இணையாக இருந்து அதற்கும் மேல் அதுகளெல்லாம் விளக்கம் நமக்கு தருகின்றது என்று நாம் பார்ப்போம். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.